என்ன மாதிரி எத்தனை பேருக்கு காரக்குழம்புல உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்குலாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் யூஸ்வலாக செய்கிற முட்டை குழம்பு மாதிரி செய்யாமல் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். அது செய்ய 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு தக்காளி பழம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 ஸ்பூன் குழம்புத்தூள். குழம்புத்தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காயிடும். இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சு முட்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக வைங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போட்டு முட்டையை திரும்ப ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கமன்னு சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. இந்த முட்டை குழம்பு நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அதை விட சுட சுட சாதத்தில் இந்த முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ஆஹா, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.